ராமனின் காத்திருப்பு ராவணனை அழிப்பதில் கூட ஒரு மகத்தான பண்பை காட்டியது. போர்க்களத்தில் ராவணன் ஆயுதங்களை இழந்து நின்றபோது அவனை கொல்லும் வலிமை இருந்தும் ராமன் அவனுக்கு மன்னிப்பை பரிசாக வழங்குகிறான். இன்று போய் நாளை வா என்று அவன் சொன்ன அந்த ஒரு சொல்லில் போர் வேண்டாம் என்கிற அறச்சிந்தனையும் எதிரிக்கும் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற பெருந்தன்மையும் பொதிந்திருந்தது. இந்த காத்திருப்பு தான் ராமனையும் ராவணனையும் ஒப்பிட்டு பார்க்க வைக்கிறது. ராவணன் தன் ஆணவத்தின் உச்சியில் நின்று பொறுமையின்றி செயல்பட்டு வீழ்ந்தான். ராமனோ அறத்தின் மீது கொண்ட பிடிமானத்தோடு பாதை வழுவாமல் காத்திருந்து வென்றான். இறுதியில் மானுடம் வென்றது என்கிற ஒற்றை புள்ளியில் ராமகாவியம் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் ராமன் கடைபிடித்த இந்த மகா தவம்தான்.